திமுக ஒன்றிய கழக செயலாளர் ஆர் ரத்னவேல் கண்டியர், ஒன்றிய கவுன்சிலர் கல்லாலங்குடி எங்களுக்கு 4ஆம் பரிசு 15,000 வழங்கிய ஏகேடி முத்துக்குமார் பட்டியார் சிங்கப்பூர் ஆலங்காடு எங்களுக்கு 5ஆம் பரிசு 10,000 வழங்கிய டி தமிழரசன் எவர்கிரீன் புரோமோட்டர்ஸ் ஆலங்குடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பத்தை கௌரவிக்கப்படுகிறது. தலைவர் ஆர் ரத்னவேல் கண்டியர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் ஏகேடி முத்துக்குமார் பட்டியார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே ஃபைனல் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். கல்லாலங்குடி வர்சஸ் பொன்னன் விடுதி. கண்டிப்பாக மேட்ச்சு பரபரப்பாக இருக்க போகுது. ஏன்னா கல்லாலங்குடியும் நிறைய டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் எப்படி அமையுது அப்படிங்கிறத. சொன்னால் அங்கே சைக்கிளில் முத்துக்குமார், நான் சைக்கிளில் பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மணி. இந்த மேட்ச் 6 ஓவர். முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ரெயின் ஓடல. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மணி. பாலோட செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 பவுண்டரியானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 கொடுத்துருக்காங்க அம்பேர். ஃபர்ஸ்ட் ரன் இங்கே 6ல் கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார். பாலோட செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அகைன் அடிச்சிருக்காருங்க. இதுவும் தாண்டி போகும். பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. முதல் 3 பாலில் 12 ரன்னை கொண்டு வந்திருக்காரு இங்கே முத்துக்குமார். ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் லாங்கா நடுவில் அடிச்சிருக்காரு. அகைன் ஒரு 6 கான்ஸ்டியூட்டியா 3வது 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே 36 பதிவு பண்ணியிருக்காரு முத்துக்குமார். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போனாரு. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா நல்ல டேக்குங்க பாண்டி. பாண்டி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 3 6 அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட்டை அதே ஓவரில் எடுத்திருக்காரு இங்க மணி. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால். நீ பேட்ஸ்மேனா பெருமாள் ஆன் ஸ்ட்ரைக். குயிக்கர் டெலிவரி ஒட்டம்பு அந்த எண்ணில் பேட்ஸ்மேனில் படலைன்னா மேபி விக்கெட்டாக இருந்திருக்கலாம். ஒரு ரன். ஓவருக்கு 19. செகண்ட் ஓவர் பட எங்கள் பாண்டி ஸ்ட்ரைக்கில் பெருமாள். லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர். பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்க பாண்டி பவுலிங் ரைட் ஹேண்டில் தான் போடுவாங்க. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி போயிடுச்சு. சூப்பர்வான பவுண்டரி போன பால் ஒரு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்து பேட்ஸ்மேனுக்கு சேஃபாக ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு ஆட பார்த்தார். குயிக்கர் டெலிவரி அதன் காரணமாக டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே அழகு ஃபீல்டை விரட்டி பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா பவுண்ட்ரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங்கை போட்டு 2 ஓட்டாங்க. இங்கே 3வது ரன்னையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. அந்த எண்ணில் விக்கெட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலை. மிஸ் பண்ணிட்டாரு பாண்டி. பாண்டியனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு. இந்த பால் டாட் பால். டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் ஆஃப் செகண்ட் பவர் பிளே ஓவர் 28 அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி. தேர்ட் ஓவர் பட மணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2 ஓட்டாங்க. ஒட்டமை மட்டும் திருப்பிக்கிட்டு பேட்டை விட்டுருக்காரு. அங்கே பவுண்ட்ரி போயிடும் நினைக்கிறேன். கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை தான்னா பவுண்ட்ரி போயிருதான்னு பார்த்தா ஃபீல்டர் போயிடுறாங்களா.
விரட்டி போனாரு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் போட்டாங்க. 3 ரன் ஓடிருக்காங்க. இந்த பால்ல ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால்ல 3 ரன் சொல்லியிருந்தேன், 2 ரன் மறிச்சு அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் அங்க லெஃப்ட் பாண்டி. நல்ல டேக் ஆன். ரெண்டாவது கேட்ச், ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க. இங்க பொன்னன் விடுதி உடம்புல பட்டிருக்கு. பைஸ்ல ஒரு ரன் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் சான்ஸ் பார் 6 பார்த்தா நல்ல முறையில் வானுயர தூக்கி தாண்டி போயிடுச்சு. சூப்பர் வான 6 நேருக்கு நேர் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு எங்க பெருமா. 3 ஓவருக்கு 43 அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி. 4th ஓவர் பட எங்க பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் மறுக்கு போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா. எஸ் நல்ல டேக்க, நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் எங்க விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு பாண்டி. செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் மேட்சர் தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்ல ஃபீலிங் குயிக்கரா போயிருக்காரு மணி. அதன் காரணமா ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா, மணி வந்துட்டாருங்க. ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணுவாரு கண்டிப்பா. ஒரு ரன் குமார் அதை பிறவிருக்கும் மணியினர் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்க பின்னாடி சச்சின் குமார் அண்ணன் ஒரு ரன். தங்கம் பரிசினை தட்டி செல்லும் அணியினர் ஐயம்பட்டி அணியினர். காலே பட்டிருக்கு. 2 ஓடுறாங்களா சிங்கிளான்னு பார்த்தா பாண்டி விரட்டி போயிருக்காருங்க. பாலை தடுத்து போட்டாரு. ஒரு ரன். லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். மறிச்சு அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 ரன் பண்றாங்களா. பாண்டி பாஸ்டா பாலுக்கு போயிருக்காரு. அழகு பின்னாடி ஃபீல்டர் இருந்தாரு. 2 ஓட்டாங்க. 49 அடிச்சிருக்காங்க பொன்னன். 5th ஓவர் பட எங்க குமார் அண்ணன் ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல அங்க கேட்சா பவுண்டரின்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் மிக இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரி. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்க கவர்ஸ்ல பால் தெரிஞ்சு போது பாண்டி இருக்காரு. ஃபீல்டர் 2 ஓடுறாங்களா. கீப்பர் 2க்கு புல்லட் த்ரோ அடிச்சிருக்காரு. ஆனாலும் வந்துட்டாருங்க பாஸ்டா. நல்ல பேக்கப். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்ல போயிருக்கு. 2 சிங்கிளா அங்க ஃபீல்டர் அழகு நல்ல ஸ்டாப். ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். காலில் தான் பட்டிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஒரு ரன். லாஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்காரு. சூப்பரான ஒரு விக்கெட். விக்கெட்டோட 5வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 61 அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி. இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான சான்ஸா கீப்பர் ஆகாஷ் விரட்டி போனாரு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல பேக்கப் டேரக்ட் கிட்ட இருந்தாலும் விக்கெட்டான்னு பார்த்தா உள்ள வந்துட்டாரு. டாட் பாய். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா கீப்பர் மறைச்சிட்டார். நல்ல டேக்கனுங்க, நல்ல கேட்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் வேணா ராமன் தேர்ட் ஒன் குயிக்காக டெலிவரிங்க. அதன் காரணமாக இங்கே கீப்பர் பிடிக்கல. டாட் பாலை மாற வேண்டியது ஒரு ரன்னாக மாறி இருக்கு. ஃபோர்த் ஒன் ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்காரு. இந்த ஓவரில் வர 2வது விக்கெட். 5th ஒன் குயிக்காக டெலிவரி லோ விக்கெட்டாகவும் வந்திருக்கு. அதன் காரணமாக அனதர் டாட் பால் இங்கே பதிவு பண்ணுறாங்களான்னு பார்த்தா விக்கெட்டாக மாறுது. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல 2 ஓடிடுறாங்களா. இங்கே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்ட் அடிச்சாரா செக் பண்ணி கொடுப்பாரு அம்பேர். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஒரு ஓட்டங்கள் மட்டும் 4 டார்கெட் கலங்கமுடி. மேட்ச் எப்படி எடுத்து போறான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எல்லா மேட்சுமே பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க. பொன்னன் விடுதி சொன்னாங்க பாண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா. முத்துக்குமார் சுத்திட்டுக்கான ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க கல்லாலங்குடி. அது பாலோட செகண்ட் ஒன் அகைன் சுவிட்ச் கேட். ஆனால் இந்த மாதிரி பேட்டில் படலை. குயிக்காக டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா சாப்பிடுவாங்க. குயிக்கராக அடிச்சிருக்காரு. அந்த எண்ணில் த்ரோ கட்டாக போயிருந்தா மேபி விக்கெட்டாக மாறி இருக்கலாம். டாட் பாலாக கன்வெர்ட் ஆகுது. விக்கெட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் சுவிட்ச் கேட் பேட்டில் படலை. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காருங்க. கிளியர் பண்ணியிருக்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் பாண்டி பேட்ல இருந்து முதல் பவுண்டரியை தொடர்ந்து ஒரு 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால். அகைன் ஒரு சுவிட்ச் கிட் பேட்டில் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டு போணுச்சு. அங்கே விக்கெட்டாக உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்
டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எவ்ரி ஓவர் கிட்டத்தட்ட 10 ரன் ரேட் தேவை அப்படிங்கிற நிலைமையில முதல் ஓவருக்கு 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க இங்கே கல்லாலங்குடி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. பால் ஹைட்டு தான் போயிருக்கு. கீப்பர் நல்ல டேக்கானுங்க முத்துக்குமார் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஆகாஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. சரவணன் மற்றும் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆப்ல நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு அவர்களை வருக வருக என நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அது கிளியர் கண்டிப்பா பண்ணோம். தாண்டி போய் 6 கொடுத்துருக்காங்க. பாண்டி பேட்ல இருந்து வர ரெண்டாவது 6. போன பால் ஒரு ரைட். நெக்ஸ்ட் ஒன் சுத்தி இருக்கான ட்ரை அங்க ஃபீல்டர் டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பாண்டியோட விக்கெட்டை எடுத்த செலிப்ரேஷன் இங்கே கொடுக்குறாங்க பொன்னன் விடுதி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் அப்பு படுத்து போட்ட பால் பிகைந்த ஸ்டம்ப்ல கேட்சான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாரு. அங்கே வெங்கட் பாலுக்கு போயிடுறாரா பிடிக்க முடியலங்க. ஐயோ சேஃபா விழுந்த வேகத்தில் ஓடியாண்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் மறித்து அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல. அங்கே அடிக்கப்பட்ட பந்து பின்னாடியே போனாரு. ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. 2 ரன் ஓட்டாங்க இந்த பால்ல. 2 ரன்கள். 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்கா 4 ஓவருக்கு 40 அடிக்கணும். தேர்ட் ஓவர் போட எங்கள் வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார். அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க. மிடில் பேட்டில் பட்டுச்சு. ஆனால் லயனில் வச்சு இங்கே கேட்சை பிடிச்சிருக்காங்க. நல்ல ஷாட் பட் ட்ராவல் ஆகலை. ஹலக் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தவறாக போடப்பட்ட பந்து அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை நல்லா போட்டிருக்காரு. லெக்கட்ட டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டன் டெல்லி காலில் போட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. இந்த டாட் பாலோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 28. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 34 அடிக்கணும். ராமநாதன் அவருக்கான செகண்ட் ஓவர் ஒரு யங்ஸ்டர் அவரை நம்பி கொடுத்துருக்காங்க. அங்கே கவர்ஸில் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் நல்ல டேக்கணுங்க. இங்கே பெருமாள் நல்லா கேட்ச் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ பேட்ஸ்மேனா அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க. ஓடிக்கோட்டை வரசி போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆப்ல சான்ஸ் பார் கேட்சான்னு பார்த்தா முன்னாடி வந்து பாலை ஸ்டாப் பண்ணாரு. பவுண்டரி போடாம நல்ல ஃபீலிங் அப்பட் கீப்பர் 2க்கு த்ரோ அடிச்சிருக்காரு. ஒரு ரன் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். ஒரு ரன் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் பாலை திருப்பி விட்டுருக்காரு. அங்கே கேட்சா பவுண்டரியான்னு பார்த்தா அதே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். 2 ஓடிடுறாங்களா போட்டாங்க. 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. யங்ஸ்டருக்கு நம்பி 2வது ஓவர் கொடுத்தாங்க. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். மேட்சுக்கான 5th ஓவர் பட சுப்பிரமணி கிட்டத்தட்ட 30 ரன்னுக்கிட்ட அடிக்கணும். ரிமினி இருக்க 2 ஓவருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. பவுலரே பாலுக்கு போயிடுறாரா. ஆல்மோஸ்ட் பாலுக்கு போனாங்க. கேட்சை பிடிக்க முடியல. 2 ரன். செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆனாரு. பவுண்டரி போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபீல்டர். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வந்துருவாங்களா. சூப்பர் கேட்ச் ஃப்ரம் பெருமாள். எக்ஸலண்டா கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் கிளியர் அடிக்கப்பட்ட பந்து தாண்டி போயிடுச்சு. 6 சூப்பர்வான ஒரு 6 சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இவனு இருக்க 7 பாலுக்கு 22 முக்கியமான பந்து. அகைன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. இந்த வாட்டி ஃபீல்டர் பாலுக்கு விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பால்ல. ஃபீல்டரால் தடுத்து எடுப்பதற்குள் 6 பாலுக்கு 20. இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் யாரு அப்படிங்கிறத நினைக்க போற ஓவர் போட இங்க முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்க கவர்ஸ்ல வெங்கட் பாலுக்கு வந்துறாரா. பவுண்டரி போகாம ஸ்டாப் பண்ணாங்க. அகைன் விழுந்து தடுமாற்றத்தின் காரணத்தால் செகண்ட் ஒன் மறிச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து அகைன் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதையே 2 மாத்துறாங்களா. ஒன்னோட த்ரோவை குயிக்கா அடிச்சிருக்காரு. 4க்கு 17.
சூப்பர் டெலிவரி, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பொன்னன் விடுதி அணியினர் வெற்றி 2 பெறலாம். பாலுக்கு 11. அகைன் சப்போர்ட் பண்ணி போனார், பேட்டில் நிற்க இருந்துச்சு. விக்கெட். லாஸ்ட் 1 மோர். ஃபுல் டாஸ் பால், டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு. ஸோ நிறைய எஃபர்ட் நிறைய டோர்னமெண்ட்டில் போட்டாங்க. இங்கே பொன்னன் விடுதி ஃபைனலி அந்த எஃபர்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆகியிருக்காங்க பொன்னன் விடுதி. இந்த டோர்னமெண்ட்டோட ரன்னர் கல்லாலங்குடி, 3rd பிரைஸ் வளத்ராக்கோட்டை, 4th பெருங்களூர், 5th ஐயம்பட்டி. இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன் பொன்னன் விடுதி. அம்மாடி சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அணிந்து கௌரவிக்கப்படுகிறார். இந்த டோர்னமெண்ட்டோட ரன்னர் கல்லாலங்குடி அமன் பாய்ஸ். முத்தான 3ஆம் பரிசு வழங்கியவர் 20,000